Vivo V23 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ பாருங்கள், அடுத்ததாக பாருங்கள் ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து நம்ம 60 ஹெர்ட்ஸ் இல்லைனா 90 ஹெர்ட்ஸ் என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணுறதை நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆஃப் ஆப்ஸ், அதாவது ஆப்ஸில் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வரணும், அதை நம்ம எனேபிள் பண்ணுறோன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அது மாதிரி டாப் ஏரியா டிஸ்பிளே ஆகணும், அது எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் டாப் ஏரியா டிஸ்பிளே ஆகணுமோ பாருங்கள். ஆட்டோமேட்டிக் ஃபிட்டிங், இன்ஸ்டாகிராம்னா அதுக்கு என்னென்னமோ நம்ம தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் கூட சொல்லலாம். பாருங்கள், டிஸ்பிளே தி கான்கேவ் ஏரியா, ஹைட் தி கான்கேவ் ஏரியா, என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி. அடுத்ததாக லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். இதில் பாருங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள் தீம் வால்பேப்பர், எது சேஞ்ச் பண்ணனாலும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி போய்க்கலாம். அது மாதிரி லாக் ஸ்க்ரீனில் என்ன செட்டிங்ஸ் வரணும், போஸ்டர் மாதிரி வரணும், இல்லை லாக் ஸ்க்ரீன் ஸ்டைலை மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். இப்போ லாக் ஸ்க்ரீனில் ஏதாவது நேம் என்ட்ரி பண்ணணும், எனக்கு நேம் வரணுன்னாலும் நீங்கள் பாருங்கள் அந்த ஆட் டெக்ஸ்ட் டாட் லாக் ஸ்க்ரீனில் மட்டும் நீங்கள் நேம் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நான் ஜெஸ்லின் டேசியான்னு வச்சுருக்கேன், அது இதில் வருது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் நேமை நீங்கள் இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அடுத்ததாக லாக் ஸ்க்ரீன் ஷார்ட்கட்டில் லெஃப்ட் ஷார்ட்கட், ரைட் ஷார்ட்கட்டுன்னு இருக்குது. அதில் நீங்கள் எதுனாலும் ஈஸியாக என்ன வேணுமோ உங்களுக்கு எது அக்சஸ் பண்ணீங்களோ அதை அதில் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஹோம் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் பார்க்குறோம். இதில் பாருங்கள் ஹோம் ஸ்க்ரீன் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. இது மாதிரி 4x6, 5x6 எது வேணுமோ நம்ம அதை கொடுத்து அப்ளை கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இதில் இருக்க ஐகான்ஸ் எல்லாம் வரும். அடுத்ததாக லாக் லேஅவுட்டில் அந்த லேஅவுட்டை லாக் பண்ணுறனா லாக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஸ்டாண்டர்ட் ட்ராயர், இந்த இதில் நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோம் செட்டிங்ஸுமே நிறையாவே கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்ததாக செட்டிங்ஸில் என்ன ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா, டைனமிக் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைனமிக்ஸ் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுறப்ப அதில் பாருங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஐகான் அனிமேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னேஷன் அனிமேஷன், ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் அனிமேஷன், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். என்ஹான்ஸ் டைனமிக் எஃபெக்ட்ஸ், டைனமிக் எஃபெக்ட்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அதை நம்ம இதில் பார்த்துக்கலாம். அது மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, ஆம்பிஷன் லைட் எஃபெக்டை வேணால் நம்ம எனேபிள் பண்ணி இந்த மாதிரி அதில் டைம்லாம் கஸ்டம் டைம் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் எண்ட் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னேஷன் அனிமேஷனை செலக்ட் பண்ணுறப்ப அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வர்றப்ப எப்படியெல்லாம் அந்த அனிமேஷன் வரணும் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஐகான், இந்த ஐக்கானை நம்ம பாருங்கள் ரவுண்டு, இந்த மாதிரி ஷேப், ஓவல், இந்த மாதிரி எந்த ஷேப் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்ளை கொடுக்கணும். அடுத்து ஃபேஷியலுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் அனிமேஷன் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி சார்ஜ் பண்ணுறப்போ வர அனிமேஷனுமே நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது யூஎஸ்பி இன்சர்ட்டட் அனிமேஷன், யூஎஸ்பி ஏதாவது நம்ம கேபிள் ஏதாவது இன்சர்ட் பண்ணுறப்ப என்ன அனிமேஷன் வரணுமோ அதை மாற்றிக்கலாம். அது மாதிரி ஸ்க்ரீனை ஆன் ஆஃப் பண்ணுறப்ப ஒரு அனிமேஷன் வரும், அதுவுமே நீங்கள் இதில் நீங்கள் சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.